பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயை கூப்பிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். இந்த 10வது மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவர் தெரிந்து கொண்டபடியினால் உங்க கோல் இந்த மாதம் துளிர்க்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் துளிர்க்கும். கர்ப்பத்தில் குழந்தை பாக்கியம் துளிர்க்கும். வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷன் துளிர்க்கும். உன் தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கர்த்தர் மேன்மையை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆசீர்வாதத்தை துளிர்க்க பண்ணுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நீங்கள் இந்த வார்த்தையை நம்புவீர்களானால், மோசேவினிடத்துல சொன்ன வார்த்தையை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதி இந்த 10வது மாதம் இந்த செய்தியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்றார், மகளே மகனே, உங்க கோல் துளிர்க்கும், குடும்பம் துளிர்க்கும். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. மோசேயை கூப்பிட்டு சொல்லும் போது அந்த வார்த்தை தான் சொன்னார். இந்த நாட்கள்ல உங்களை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க கோல் துளிர்க்கும் என்று. வாசித்து பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுப்புகள் இருக்குமானால், சண்டைகள் இருக்குமானால், நிந்தைகள் இருக்குமானால், இன்னும் இருக்கிற அநேக தடைகள் இருக்குமானால், உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை இல்லை, கல்யாண தடையா இருக்கு, இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, முறுமுறுத்து, துக்கப்படுத்தி, உங்களை திரத்தி, உங்களை அளவச்சு யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை நிர்ணயிக்கிறார். அதான் சொல்றாரு, உங்களுடைய கோல் துளிர்க்கும் அப்படிங்கிறார். அப்ப அந்த முறுமுறுப்புலாம் என்ன தெரியுமா பண்றாராம்? விளக்குகிறார். பாருங்க அந்த வேத வசனம் என்ன அழகா சொல்லுதுன்னு. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அநேக முறுமுறுப்புகள் ஒளிந்து போக போகிறது. அநேக சண்டைகள் இந்த மாதம் ஒளிந்து போக போகிறது. அநேக தடைகள் இந்த மாதம் ஒளிந்து போக போகிறது. உங்களுக்கு என்னெல்லாம் இல்லையோ ஆண்டவர் இல்லாதவைகள் எல்லாம் இல்லாதவைகளாய் பண்ணிட்டு இருக்கிறவர்களாய் அழைக்க போகிறார். உங்க பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது, எல்லாம் புதிதாக போகிறது. அதான் இந்த வேதவசனம் அழகா சொல்லுது பாருங்க, முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பழைய காரியங்களும் இந்த மாதம் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாகிறது. எல்லாம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்துலயும், உங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்திலையும், உங்களுடைய வருங்காலத்துக்கு தேவையான எல்லாத்திலும், உங்க பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்திலையும் கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறாராம்? பழையவர்கள் எல்லாத்தையும் ஒழித்துட்டு எல்லாத்தையும் புதிதாக்குகிறாராம். புதிதாக்குகிறவர் யார் தெரியுமா? உங்களுடைய கோலை துளிர்க்க பண்ணுகிற கர்த்தர். மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல, கணவன் அல்ல, மனைவி அல்ல, பிள்ளைகள் அல்ல, மற்றவர்கள் அல்ல. யாரு தெரியுமா சொல்றா? இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுவாரானால் நிச்சயமா உங்களுடைய கோல் துளிர்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நிந்தையை சகித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், அந்த நிந்தைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டது, கண்ணீர் எல்லாம் ஒழிக்கப்பட்டது, எல்லா கஷ்டங்களும் ஒழிக்கப்பட்டது, எல்லா இல்லாமைகள் ஒழிக்கப்பட்டது, எல்லாம் ஒளிந்து போயின. உங்களுடைய கோல் துளிர்க்க போகிறது. குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. என்னெல்லாம் இல்லையோ அது இந்த மாதம் உங்களை தேடி வரும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுக்குரிய அநேக ஆசீர்வாதம், நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வருவது அதிக நிச்சயம். முதல்ல கர்த்தரை தேடுங்க.
கர்த்தரை தேடிட்டாலே எல்லாமே உங்ககிட்ட வந்துடும். அதெல்லாம் மோசேயை கூப்பிட்டு சொல்றாரு, எந்த மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன் அந்த மனுஷனுடைய கோல் துளிர்க்கும். அததான் இந்த வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா சொல்றாரு, மகளே உன்னுடைய கோல் துளிர்க்கும், மகனே உன்னுடைய கோல் துளிர்க்கும், மகளே உன் கர்ப்பம் துளிர்க்கும், வேலையில் ஆசீர்வாதங்கள் துளிர்க்கும். உன்னிடத்துல என்ன இப்ப சம்பாதிக்கிற எல்லா சம்பாதனையும் விரய செலவாயிட்டு இருக்குதா, இனி அந்த விரய செலவுகள் ஒளியும் எல்லாம் துளிர்க்கும் என்று சொல்லுகிறார். ஒன்று மாத்திரம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து சொல்லுவாரானால், அவர் கொடுப்பாரானால் தடுக்கிறவன் ஒருவனும் இல்லை, மாத்துகிறவனும் ஒருவனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் சொல்லுவாரானால் இந்த மாதம் நிச்சயமா முடிகிறதுக்குள்ளாக உங்களுடைய கோல்கள் துளிர்த்திருப்பது அதிக நிச்சயம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என்ன அழகா சொல்லப்படுது பாருங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்கள் கவலையை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்க நிந்தையை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்க அவமானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கண்ணுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லையா. நீங்கள் அழுகிறது அவருக்கு தெரியும், நீங்க புலம்புகிறது உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்லி மரித்து போயிடலாம் நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் இன்னும் எந்தெந்த காரியத்தை யோசித்து வேதனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அவருக்கு தெரியும். அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், வேதனைகள் ஒளிந்து போகும், கஷ்டங்கள் ஒளிந்து போகும், உங்க கண்ணீர்கள் துடைக்கப்படும், அவமானங்கள் மாற்றப்படும். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறது உண்மையானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை துளிர்விட செய்வார். அல்லேலூயா. என்ன அழகா கத்து கொடுக்கிறார் பாருங்க. அவர் கத்து கொடுக்கிறார், ஆனால் செய்ய போறார் என்ற அர்த்தம், கொடுக்க போறார் என்ற அர்த்தம். உங்களுக்கு அவர் கொடுக்கிறத ஒருவனும் தடுக்க முடியாது. இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துளிர் விடுகிற மாதம். இந்த மாதம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போற மாதம். இந்த மாதம் உங்களை விட்டு அநேக தருத்தர்கள் ஓடுகிற மாதம். இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிற எல்லா குழப்பமும் பிரச்சனையும் துரோகமும் சண்டையும் அநேக தடைகளும் அநேக தருத்தரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போகும் என்று சொல்லுகிறார். எல்லாம் புதிதாக போகிறது. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இந்த 10வது மாதம் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு யோசிக்காதீங்க. கர்த்தர் செய்ய போறத நிச்சயமா செய்வார். அதை அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்களே காணும். இந்த 1ஆம் தேதி இந்த 10வது மாதம் முடிகிறதுக்குள்ளாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருப்பது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் அல்ல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.